அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை Adhiredi Collection Saravedi Celebration. Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. சினிமா விமர்சனம் பண்ற பேருங்க வந்து எந்த விதமான அடிப்படை அறிவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நக்சலைட்னா என்னன்னு தெரியாது, ஜார்க்கன்னா என்னன்னு தெரியாது, தண்டகாரனா என்னன்னு தெரியாது. ஒரு விதமான எந்த இதுவும் புக்கும் படிக்கிறது கிடையாது. சும்மா ஒரு யூடியூப் ஒன்று வச்சுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா எல்லா படத்தையும் அணுகிற மாதிரியே இதை மாதிரியான படங்களை அணுகிறது வந்து அரசியல் தெளிவில்லாத பேசுகிறவங்களுடைய உரையாடல் தான் அது இருக்குமே தவிர மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஐடியா இருக்குது, எப்படிலாம் ஒரு சொல்லப்படாத கதைகள் தான் 1000 இருக்குது. இவங்க தான் அதை கண்டுக்காமல் வேறு கதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து எளிய மனிதர்களுடைய உன் கதையை தான் நான் எடுக்கிறதுக்கு வரேன். ஆனால் உன் கதையை வந்து வானான்னு சொல்லும்போது அது நல்ல படம் கெட்ட படமான்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. முதல் நாள் 500 கோடி, 2வது நாள் 600 கோடி, இப்படி இதுக்குள்ளே இருக்கும்போது அப்போ நம்ம எதை வேணாலும் காட்டலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்களை விட 100 மடங்கு தண்டகாரத்தை வந்து மக்கள் ஆதரிச்சுருக்கிறாங்க. மக்கள் வந்து அவ்வளோ எமோஷனலாக நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ போது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் ஏற்றுக்கிட்ட பிற்போக்குத்தனமான அரசியல் தான் பிரச்சனை. அண்ட் இப்போ தினேஷ் அவர்களுக்கு பண்ணுற கதாபாத்திரம் வந்து அமீர் அவர்களுக்கு தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தகவல் சொன்னீங்க. நாங்கள் சொன்னோம் சில பல டேட் இஷ்யூனால வந்து தினேஷ் அவர்களுக்கு வந்து கை மாறிடுச்சு. அவரும் கதைகள் கேட்காம வந்து ஓகேட்டார் அப்படின்னு. அமீர் அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அவர் அந்த ஸ்டேனட் ரிலீஸ் ஆகிருக்கீங்களா இல்லை அது சேலாம் இல்லை. உடன்கட்டை ஏறதை பற்றி நம்ம படம் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ சாதி தலைவலிக்கு ஆடுது, மதம் தலைவலிக்கு ஆடுது, இப்போ ஆணாதிக்க ஐடியாலஜி தலைவலிக்கு ஆடுது, இப்போது ஏகாதிபத்திய கொள்ளை வந்து அதிகரிக்குது. அப்படின்னும்போது உடனடி தேவையும் பேசணும், எதிர்காலத்தில் இந்த சமூகம் எப்படி போவோன்றதையும் பேசணும். ஒரு 10 படம் வருதுன்னா அது ஒரு படம் தான் இந்த மாதிரி படமாக பார்க்க முடியுது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படங்களே பார்க்க முடியலையே, இந்த பர்ஸ்பெக்டிவ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, முன்னெல்லாம் வந்து ஒரு படம் வந்தால் நல்ல படம், இது நல்லா ஓடுது, நல்ல படம், இது வரணும், ஓடணும், இது மக்கள்கிட்ட பரப்புவாங்க, இதை மாதிரி ஒரு கருத்து நல்லா இருக்குது, குறைஞ்சபட்சம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை மாதிரி நல்ல படம் கெட்ட படமே அப்படின்ற இடத்துலேருந்தே நவுந்து இது வந்து 500 கோடியா 1000 கோடியா, இது வந்து 100 கோடியா 200 கோடியா அப்படின்னும் போது பணம் வந்து முதல்ல வந்துடுச்சு. இப்போது அப்போ பணத்தை வச்சுன்னு போது அது நல்ல படம் கெட்ட படமான்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. முதல் நாள் 500 கோடி, 2வது நாள் 600 கோடி, இப்படி இதுக்குள்ளே இருக்கும்போது அப்போ நம்ம எதை வேணாலும் காட்டலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் கோடி வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பார்வைன்றது வந்து ஒரு கலை ஆர்ட் ஃபார்முக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. அது வந்து ஒரு ஆரோக்கியமான வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையை பற்றி விவாதிப்பதற்கோ இல்லை எதுவுமே அது வந்து முன்னெடுக்காது. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு வெறும் என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சக்கையாக கிடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் இப்போ ஒரு படம் பண்ணாங்கன்னா இல்லை 500 கோடி 1000 கோடி நம்பர்ஸ் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது கொடுத்தா நல்ல படம் நம்பிடுறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்தோ நீங்களும் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட் வச்சு அழகாக ஒரு லவ் ஒரு 10 ஃபைட்டு காமிச்சு மக்களை வந்து அழகாக என்ஜாய் பண்ண விட்டு அப்படியே நீங்கள் வந்து கமர்ஷியல் டேரக்டராகவும் நீங்களும் ஒரு போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த ரூட் எடுக்காமல் நான் வந்து மக்களுக்கு இது ஒரு படத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூட் எடுத்தது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த தாட் ப்ராசஸ் எப்படி நான் உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, நம்ம ஏற்றுக்கிட்ட அரசியல் தான் முக்கியம். நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. நாம் பெற்றுக்கிற அறிவு எல்லாமே நாமளே உருவாக்கினது கிடையாது. இந்த உடையிலேருந்து இங்கே இருக்கிற லைட்லேருந்து எல்லாமே. அப்போ இன்னொருத்தவங்க காலங்காலத்துக்கு முன்னே எல்லாரையும் ஒரு சராசரியாக வாடாமல் முரண்பட்டு இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அதன் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் இதுதான் வந்து அடுத்த பொருளை வந்து சமூகத்தினுடைய தேவையாக நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்குது. நிறைய விஷயங்களை மக்களுக்கு வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மூட பழக்கங்கள் வந்து விடுபட்டு அறிவியலை நோக்கி மக்களை வந்து நகர்த்தியிருக்கு. அப்போது அந்த அறிவு பிறர் அனுபவித்த வலி வேதனை நிராகரிப்பு அந்த வழியிலிருந்து உண்டாக்கப்பட்ட அறிவை தான் நான் பெற்றிருக்கிறேன். அப்படின்போது நான் வந்து வெறும் பணம் மட்டுமே நோக்கமாக இருக்க முடியாது. அப்போது பணம் மட்டுமே வச்சிருந்தவர்கள் இந்த 56 தேசத்தையும் ஆண்டவர்கள்னு சொல்கிறவங்க, நாங்கள் வந்து பிறக்கும்போதே ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்க, நாங்கள் உலகத்தையே ஆண்டவர்கள்னு சொல்கிறவங்க, இவங்களுடைய கதைலாம் என்னவா நடந்திருக்குன்னு தெரியும். இந்த காலத்தில் வந்து நான் வந்து கையசைத்தால் உலகமே கையசைக்குன்னு சொன்னவர்களுடைய கதை எல்லா கதையுமே நம்ம வரலாற்று அடிப்படையில் நம்ம படிச்சிருக்கிறதுனால இப்போ அடுத்தது இவர்களெல்லாம் என்னவா சமூகத்தில் புரிந்து கொள்ளப்படுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அது என்னவா நடக்குன்னு நமக்கு ஒரு அறிவியல் ரீதியாக தெரியும். அப்போ இது நிலையற்றது. அப்போ நம்ம பெற்றிருக்கிற அறிவுக்கு
நம்ம ஏற்கனவே நம்ம பெற்றிருக்கிற அறிவு வந்து இன்னொருத்தவங்க கொடுத்தது. அப்போது இந்த நம்மை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை வழிகளை வந்து பேசுவதற்கு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அறிவை வந்து ஜனநாயகப்படுத்துவதற்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு நம்மாலான ஒரு உரையாடலை தொடங்கணுன்றது ஏன்னா ஒரு பொறுப்பில் இருந்து தான் நான் பெற்ற தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு பொறுப்பில் இருந்து தான் நம்ம இதை வந்து பேசுகிறோம். அண்ட் இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு அதிகபட்சமான ஒரு வழியை வந்து ஒருத்தர் வந்து தாங்கிட்டாருன்னா அவர் இன்னொருத்தர் கடத்தும் போது அந்த வலி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுவார், இப்படிலாம் பண்ணாதான் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஏகப்பட்ட வழிகள் அவங்க கோத்ரூ பண்ண பெயின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி ட்ரைப்ஸ் வந்து இப்படியும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒதுக்கப்படுற ஒரு விஷயத்துல இவ்வளோ அநீதி நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஒரு ஒரு கோட்டாலேருந்து ஒரு சீட்டை கூட அவங்களால வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் ஏதாவது பர்சனலாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு கதைகள் மூலிமா இம்பாக்ட் ஆயிருக்காது? இல்லை, நம்ம வந்து பர்சனலாக எல்லா கதைகளும் நம்ம வந்து நிறைய கதைகள் எழுதுகிறோம் அப்படின்போது பர்சனலான்றது வந்து நம்ம லைஃப்ன்றது வந்து நம்ம ஒரு சின்னதானது தான். ஆனால் வந்து பிறர் வழியை உணர்றதுன்றது தான் நம்ம முக்கியமாக வந்து ஒரு மனிதனுக்கான ஒரு கூறாக நான் நம்புகிறேன். அப்படின்போது நான் வந்து பிறர் பார்த்த கட்டுரைகளிலிருந்து வாழ்க்கையிலேருந்து நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. இப்போது விஜய் டிவியில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கே பாரதி வந்து குரல் எழுப்புறான் போது எங்கே அநீதி நடக்குதோ அந்த இடத்த வந்து அதை கண்டு நீ வந்து கொதித்திருந்தால் நம்மலாம் தோழர்கள்னு அப்படி சொல்கிறார். ஓகேவா? அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போது நம்ம வழியை உணர்ந்து தான் நம்மன்னா ஒரு நீ உன்னுடைய குழந்தை வழியை உணர முடியாது, உன்னுடைய இணையாருடைய வழியை உணர்ந்த முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஒரு பெண்பால், நீங்கள் ஒரு ஆண்பால். அப்போது எல்லாத்தையும் உணரணும்னா நீ ஒரு பேரன்பு கொண்ட மனிதனாக இருக்கணும்னா நீ வந்து என்ன சொல்கிறது, ஒரு எளிமையான இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோம்னா உனக்கு ஒரு அறிவியல் தேவைப்படுது. இப்போ அந்த அறிவியலிருந்து தான் நீ வந்து எல்லா மூடப்பழக்கம் விடுபட்டு இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு உன்னால் அறிய முடியும். அதில் அடிப்படையில் இது வந்து என்ன தீர்வு அடையும்ன்றதும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது பிறரை நேசிக்கிறது அதுதான் உண்மையான அறிவு. நம்ம பெற்றிருக்கிற எல்லா அறிவுமே பிற மனிதனை வந்து சுயமரியாதையோடு வைத்திருக்கொள்வதற்கும் பிற மனிதனுடைய வலியை வந்து உணர்ந்து கொள்வதற்கும் அந்த வலியை வந்து இப்போ வந்து பிரச்சனையை வந்து நம்ம போக்குவதற்கு தன்னாலான்ற ஒரு முயற்சியை மூவ் பண்ணுறது தான் ஒரு கலைஞனாக ஒரு மனுஷனுக்கான ஒரு அடிப்படை பண்பு. இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம உரையாடலை நம்ம வைக்கிறோம். நீங்கள் நடுவில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பீங்கன்னா அது வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு ஏடி கிட்டலாம் பேசும்போது வந்து நம்ம 5 படம் பண்ணுறோமோ 10 படம் பண்ணுறோமோ இல்லை படமே பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு இயக்குநர்கிட்ட போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லும் போது ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணுறது வந்து நம்ம சரியாக இருக்கணும், அது ரஞ்சித் அவர்கள்கிட்ட வந்து நல்லா சிறப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும்னா நம்மளும் வந்துட்டு நிறைய அடிபட்டு கீழேருந்து மேலே வந்திருப்போம், இப்போ 2வது படம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல நம்ம இந்த படம் இத்தனை படம் பண்ணால் போதும், இத்தனை படத்தோட நம்ம வந்து ஓகே நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஐடியா இருக்குது? எப்படிலாம் ஒரு இல்லை அப்படி எத்தனை படம் பண்ணணுன்றதெல்லாம் ஐடியா இல்லை. ஆனால் எத்தனை படம் பண்ணாலும் அது வந்து ஒரு யாரும் பேசப்படாத கதையாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு 1வது படிச்சுட்டு அடுத்த வருஷமும் 1வது நான் படிக்க முடியாது. ஒரு கதை படிச்சுட்டா நான் ஒரு கிரியேட்டராக இருக்கிறேன். அப்படின்போது நான் வந்து பானை செய்கிறேன்னா அதே மாதிரி பானை செய்து இன்னொன்று விற்றணும்னு வச்சுக்கேன், அது வந்து வியாபாரம். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் நவந்தால் தான் நான் ஒரு கலைஞனாக இன்னொரு ஓவியத்தை நான் வரைய முடியும், இன்னொரு பொருளை நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படின்போது எனக்கு நானே வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல. அப்போது நம்ம குண்டு மாதிரி ஒரு கதை எடுத்துட்டோம், அதுக்காக இன்னொரு குண்டு கதை எடுக்க முடியாது. அப்போ நான் இன்னொரு பேசப்படாத கதையை எடுக்கும்போது தான் நானே இயங்க முடியும். எனக்கே ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், நம்ம புதிய கதைகளை பேசுகிறோம் அப்படின்றது ஒரு இது இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு நான் ஒரு ஓகே அதில் வந்து நம்ம ஒரு மொழியாகவே நம்ம நகர்ந்துருக்குன்னு தோணும். நான் அதையே பேசுகிறேன்னா நான் தொடர்ந்து வந்து ஒரு என்ன சொல்கிறது அச்சு தான் வைக்கணும். அதே மாதிரியான கதைகளை பேசுகிறதுக்கு அது வந்து ஒரு வியாபாரி பண்ணுற வேலை, அதுவும் ஒரு கலைஞனுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ ஒரு கலைஞனா நீங்கள் அடுத்தது படம் பண்ணுற போது வந்து எப்படி கதைகள் இருக்கும்? லைக் ஒரு கமர்ஷியலாக இருக்குமா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் சொல்லப்படாத கதைகள் மட்டுமே தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி? அப்படி இல்லை. அதாவது நான் மறுபடியும் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். டால்ஸ்டாய் வந்து அன்னா கரேனா நாவலுடைய தொடக்கத்திலே முதல் வரியிலே சொல்லுவான், பணக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை, ஏழைகளுக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போது அது வந்து ஒரே செட்டப்பு தான் இருக்கும். ஒரு ஃபோனில் எல்லாமே நடக்கும். ஒரு ஈவெண்ட் மேனேஜர் எல்லாத்தையும் நகர்த்திடுவார். இவங்க வீட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், அவங்க வீட்டுக்கும் இருக்கும். ஏன்னா பணம் இருக்குது, அது வந்து ஒரே செட்டப்பை கொடுக்கும். பணம் இல்லாத ஏழைகளாக இருக்கிறவங்க, உழைக்கும் மக்களாக இருக்கிறவங்க
ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான சமையல் இருக்கும், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கும், ஒவ்வொரு விதமான உடை இருக்கும். தச்சு போட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க கிழிச்சி கட் பண்ணி போட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கத்திரிக்காய் மட்டும் போட்டு குழம்பு காரக்குழம்பு, ஒருத்தவங்க உருளைக்கிழங்கு சேர்த்து காரக்குழம்பு வச்சுருப்பாங்க. அப்போ கதைகள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு பல்வேறு விதமான கதைகளை வந்து எளிய மனிதர்கள்கிட்ட இருக்குது. அப்படின்போது இன்னும் கொல்லப்படாத ஆயிரக்கணக்கான கதைகள் வந்து இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரே மார்பான குதிரையிலே போகிறதுக்கு எஜமான காட்டின்னு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படி கிடையாது. அப்போது சொல்லப்படாத கதைகள் தான் 1000 இருக்குது. இவங்க தான் அதை கண்டுக்காமல் வேறு கதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து எளிய மனிதர்களுடைய உன் கதையை தான் நான் எடுக்கிறதுக்கு வரேன். ஆனால் உன் கதையை வந்து வானான்னு சொல்லும்போது எனக்கு வந்து அப்போ அவங்க தான் வந்து இதிலேருந்து இயல்புலேருந்து வேற ஒரு கதையை எடுக்கிறாங்க. நான் வந்து இருக்கிற கதையை எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நிறைய இப்போ ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கமர்ஷியல் படங்கள் பார்க்குறவங்க வந்து ஒருவேளை இப்போ தண்டகாரண்யம் படங்கள் போய் பார்க்க போனாங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்குமோ, அவங்களுக்கு வந்துட்டு படம் வந்து பெருசாக அந்தளவுக்கு ஒர்க் ஆகுமான்றது தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுறாங்கன்னா, இந்த பாயிண்ட்டை குறிப்பிட்டு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன் இந்த மாதிரி படங்கள் பார்க்கக்கூடாதா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து தண்டகாரம் கமர்ஷியலாக இருக்குதுன்னு தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது. ஓகேவா? கமர்ஷியலாக இருக்குது. நம்ம வந்து ஓரளவுக்கு அப்படி புரிகிற அதான் எனக்கு வந்து நான் யாருக்கிட்ட அந்த கதையை உரையாடலை வைக்கிறேன்றது எனக்கு தெரியும். அப்போது அந்த மக்கள் வந்து யார் எளிய மனிதர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுது. அப்போது அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாரும் பேசுகிறவங்க எல்லாருமே வெவ்வேறு ஊர்கள்லேருந்து ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. அவங்க வந்து கரெக்டாக பேசுகிறாங்க, எங்களுடைய வழி கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான். நேற்று தியேட்டர் விசிட்டில் கூட நிறைய பேர் வந்து கட்டிப்பிடிச்சி அழுதாங்க, ரஞ்சித்தோட கட்டிப்பிடிச்சி அழுதாங்க. இது மாதிரியான கதைகளை வந்து எங்களால் நாங்களாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு. ஆனால் சினிமா விமர்சனம்ன்ற பேருங்க வந்து நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணுறோம், ஒரு வருஷம் ஆய்வு பண்ணுறோம், 10 வருஷம் ஆய்வு பண்ணுறோம், இதை பற்றியான கதைகளை ரிசர்ச் பண்ணுறோம், நிறைய புக்கு படிக்கிறோம். இதை பற்றியான எந்த விதமான அடிப்படை அறிவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நக்சலைட்னா என்னான்னு தெரியாது, ஜார்க்கண்ட்னா என்னான்னு தெரியாது, தண்டகாரனா என்னான்னு தெரியாது. ஒரு விதமான எந்த இதுவும் புக்கும் படிக்கிறது கிடையாது. சும்மா ஒரு யூடியூப் ஒன்று வச்சுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா எல்லா படத்தையும் அணுகிற மாதிரியே இதை மாதிரியான படங்களை அணுகிறது வந்து அரசியல் தெளிவு இல்லாத பேசுகிறவங்களுடைய உரையாடல் தான் அது இருக்குமே தவிர மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது வந்து சினிமா வந்து உருவாக்கப்பட்ட காலத்தில் வந்து ஒரு ஷாட்டு தான் முதல்ல, ஒரே ஒரு ஷாட்டில் அந்த ட்ரெயின் வரும், அதுதான் முதல்ல பிரதிபலிப்படும். அடுத்தது ஷாட் அதை பார்த்து மக்கள் நம்ம மேலே தான் ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த ஒரு ஷாட்டை அது ஒரு ஒயிட் ஷாட். ஓகேவா? அதுக்கு பிறகு ஒரு க்ளோஸ்அப்னு ஒன்று உருவாகுது, ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்னு ஆகுது, அப்புறம் மீடியம் ஷாட் வருது, ஒரு லாங் ஷாட்னு உருவாகுது. இதெல்லாம் உருவான பிறகு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் கேமராவில் பல வகை உருவது, லென்ஸ்லேருந்து இதுக்கு வரீங்க, எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த ஷாட்டெல்லாம் உருவாக்கியிருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும்னு யாராவது சொன்னீங்களா? நீ படம் பார்க்குறது மூலமாக உன்னை விடவே அவங்க வந்து அறிவுஜீவியாக இருக்கிறாங்க மக்கள். நீங்கள் தான் என்ன நினச்சிருக்கிறீங்க, அவங்க வந்து முட்டாள், நாம் வந்து அறிவுஜீவி, இதெல்லாம் புரியாதுன்னு. உங்களை விட 100 மடங்கு தண்டகாரனத்தை வந்து மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து அவ்வளோ எமோஷனலாக நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்க. அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஏற்றுக்கிட்ட பிற்போக்குத்தனமான அரசியல் தான் பிரச்சனை. இப்போ இந்த பிற்போக்குத்தனத்தை மண்டையில் வச்சுக்கிட்டே பார்க்குறது படத்தை அப்படின்போது உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் எல்லாருக்குமே சில இல்லை நிறைய விமர்சனங்கள் வந்து நிறைய சேனலில் வந்து 80% நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து வலதுசாரி ஐடியாலஜி உள்ளவங்க, அந்த படிக்காதவர்கள், இந்த இதை பற்றியான ஒரு பொறுப்புணர்வு, இந்த கதையை பற்றியான ஒரு பொறுப்புணர்வு இந்த சமூகத்தில் என்னவா பேசப்படணும், இது ஏன் இந்த படம் தேவைன்றதை உணராதவர்கள், ஒரு தன்னுடைய வயிற்றை மட்டுமே நிரப்பணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் அப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது காலங்காலமாக இருக்கிற ஒரு எதிர்ப்பு தான். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து 80% பேர் விமர்சகர்களாகவும் இருக்கிறாங்க. எல்லாருமே பத்திரிகையாளர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. பிளேஸ்மெண்ட் ஆஃப் மனிதா மனிதா சாங்னா அது வந்து லைக் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்து நிறைய பேர் அதை வந்து கொண்டாடவும் ஆரம்பிச்சாங்க. சடனாக டக்குன்னு ஒரு மாதிரி நாஸ்டாலஜி ஃபீல் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஸ்டைல் இப்போனா நிறைய இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பழைய சாங்கை போகிற மாதிரி இது ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சாங் பிளேஸ் பண்ணுறதுக்கான ரீசன்னா இல்லை நாம் அந்த இடத்த வந்து நாம் டியூனாகவே நான் வேறு ஒரு பாட்டு தான் வச்சுருந்தேன். அதை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அந்த டியூன் வரல. அப்போது ஷூட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹீரோ தினேஷ் வச்சு தான் ஷூட் பண்ணும்போது அவர் பாட்டு போட்டால் நான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அப்போ வந்து அவரே தான் சொன்னார், இதை மாதிரி ஒரு பாட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த பாட்டை வச்சு நம்ம கட் பண்ணதுனால அது வந்து கரெக்டாக உட்காந்துச்சு, அழகாக இருந்தது. அப்போ அதனால் அதை ரைட்ஸ் வாங்க. ஆமாம். நாங்கள் ஆனால் டியூனாகவே வேறு ஒரு டியூன் நான் சொல்லியிருந்தேன், அவர் வேறு ஒரு டியூன் போட்டிருந்தார். அதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால நாங்கள் இந்த டியூன் வச்சு ஷூட் பண்ணோம். இதுவே நல்லா இருந்ததுனால அப்போ அந்த பாட்டை வேணான்னு சொல்லிட்டு இதையே வச்சுட்டோம்.
காடுகளில் போய் நம்ம ஷூட் பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல. இப்போயுமே நீங்கள் போகும்போது வந்து அதுலேயும் அழகாக காமிக்கிறது, அது விஷுவலாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. அதை பிளான் பண்ணது இப்படி தான் அட்டைன் பண்ணணும்னு நினச்சிங்களா? இந்த மாதிரி தான் எடுக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பிளான்? இல்லை, அதாவது எப்பயுமே ஒரு சினிமா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஒன்று பண்ணுவோம் 100% கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே போனால் அது வந்து ஒரு 60% ஒர்க்காக தான் இருக்கும். அந்த லேண்டு வந்து நமக்கு சில விஷயங்கள் கொடுக்கும், அந்த கிளைமேட்டு கொஞ்சம் கொடுக்கும், நடிகர்களுடைய ஸ்டேஜிங்கில் வந்து சில விதங்களை நம்ம மாற்றி பார்ப்போம். எப்பவுமே ஸ்கிரிப்டுன்றது தியரின்றது வேறு, அதனுடைய ப்ராக்டிக்கல்ன்றது வேறு. அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு பண்பு அது சார்ந்து நம்ம எப்பவுமே தயாராக இருக்கணும். அப்போ அந்த இது இருந்ததுன்னா நம்ம எல்லாமே ஒவ்வொரு நேரமும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மாறும், ஒவ்வொரு இதுக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிற ஒரு மாற்றத்தை உள்வாங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயே நம்ம எப்பவுமே தயாராக இருக்கணும் மனநிலையாகவே. ஓகே. சில சீன்ஸில் எடுக்கும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் தானே? இப்போ நம்ம இயற்கையில் போய் வெளில அவுட்டோரில் எடுக்கும்போது வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், அங்கே போய் நடக்கிறது ஒன்றா இருக்கும். அது மாதிரி ஏதாவது போஸ்ட்போன் ஆகுறது, இல்லை நடக்காமல் போகிறது, நீங்கள் நினைக்கணும்னு எடுக்கிறத வந்து எடுக்க முடியாமல் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அதை மாதிரி இடம் லொக்கேஷன் சில நேரம் நம்ம போயிட்டு ஒரு ரொம்ப டீப்பான ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம். ஆனால் அந்த இடம் வந்து லொக்கேஷன் வந்து பர்மிஷன் கிடையாது. பர்மிஷன் ஏன் கிடையாதுன்னா அங்கே எப்பவுமே யானை நடமாடிக்கிட்டே இருக்கும். மக்களே வந்து ஒரு சில பேர் மேலே மரத்து மேலே தான் தங்கியிருக்கிறாங்க. அதை மாதிரியான ஒரு கிராமம் இருந்தது. அப்போ அங்கெல்லாம் வந்து நம்ம பர்மிஷனே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற காட்டை பற்றியான எந்த புரிதலும் இல்லாதவர்களை கொண்டு போய் மக்கள் யானை நகரங்களில் இருக்காங்க, ஒரு யானை வந்தால் எப்படி பதங்கன்னு கூட தெரியாது. அப்படின் போது இவங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு அப்புறம் வந்து பல கோடி ரூபாய் பொருள் செலவுள்ள கேமரா லைட்ஸு இதெல்லாம் இருக்குது. அப்போ நிறுவனத்தினுடைய செயல்பாட்டுக்கும் இது வந்து நமக்கு வந்து ஏற்றி இறக்கிறது ரொம்ப சிக்கல், யானை வந்தாலும் சிக்கல். இப்போ இவ்வளோ சிக்கலை வச்சுக்கிட்டு ஆமாம் இவ்வளோ சிக்கலை வச்சுக்கிட்டு அந்த இடத்த தான் போய் எடுக்கணும் அடவாதம் ஒரு அடாவடி பண்ணுறது ரொம்ப முன்னூற்று உயிர் மேலே நம்ம எப்படி, அதனால் அது வேணான்னு சொல்லியாச்சு. அண்ட் இப்போ தினேஷ் அவர்களுக்கு பண்ணுற கதாபாத்திரம் வந்து அமீர் அவர்களுக்கு தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தகவல் சொன்னீங்க. இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம், சில பல டேட் இஷ்யூனால வந்து தினேஷ் அவர்களுக்கு வந்து கை மாறிடுச்சு, அவரும் கதைகள் கேட்காம வந்து ஓகேன்ட்டார் அப்படின்னு. இப்போ அமீர் அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அவர் அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதோட சேலாம் இல்லை, அதாவது எப்பயுமே ஒன்று பார்த்து பழகிட்டோம்னா அது வந்து நம்ம வந்து வேற ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது நம்மளுடைய இயல்பு. அப்படி கிடையாது. அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருந்தால் அவர் வேற ஒன்றா இருக்கும், இவர் ஒன்றா இருக்கும், அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு வந்து இது வந்துருச்சு, இதை வந்து நான் வேற ஒன்றா பார்க்கவே விரும்பலை. அவர் வந்திருந்தால் வேற ஒன்றா இருந்திருக்கணும் அப்படின்னா அது வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், தெரிஞ்சிருக்கும். அதுதான். அதனால் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, ஆப்ஷனுக்குள்ளே போகல. வந்துருக்குது, பெட்டராக இருக்குது, மக்களுக்கு பிடிச்சிருக்குது, இது சூப்பராக விஷயங்கள. ஓகே. அண்ட் அங்கே இருக்க மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் வந்து அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு எப்படி பண்ணுவாங்கல்ல, மக்கள் வந்து அங்கே சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுறது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வேல்பாரியில் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அது ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து வச்சிங்களா? இல்லை, நான் வேல்பாரியை ஒன்றும் படிக்கல, எனக்கு அதை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அது ஏன்னு தெரில. அது ஒன்றும் நான் எல்லோரும் படிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க, நண்பர்கள் கூட படிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேல்பாரி ஒன்றும் படிக்கவே இல்லை. அது வந்து அந்த ஊரோட நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த ஊரோட கல்ச்சர் அது. அது வந்து லிங்காயத்துகளாக ஆமாம், அது வந்து எல்லாமே வந்து அந்த ஊரோட கல்ச்சர் அது. அதை வந்து அந்த உடை போட்டு அவங்க ஆடுறது எல்லாமே வந்து நாம் போட்டு ஆடணும் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க, வேறு யாரும் அதை வந்து தொடவே முடியாது. அப்போ அவங்க அந்த சீனில் நடிச்சவங்க எல்லாமே அந்த ஊருக்காரங்க அவங்க. அப்படின் போது நான் ஏன் வேல்பாரி படிக்கிறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமும் கிடையாது, என்னுடைய இம்ப்ரெஷன் அதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதனால் நமக்கு நிறைய கதைகள் இருக்குது, அந்த ரூட்டட் அந்த திங் வச்சு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அந்த ஊரோட கதை. இல்லைண்ணா, இப்போ அவங்கள வந்து நடிக்க வைக்கணும்னா அவங்க கேமரா ஃபியர் அது மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் தயங்குவாங்க. அதுக்கு தான் பயிற்சி கொடுக்குறது. முதல்ல போயிட்டு அவங்களுக்கு வந்து ரஃப்பாக ஆட வச்சு அப்புறமா நைட் ஷூட் பண்ணது. ஓகே. அண்ட் கலையரசன் வந்து அவருடைய இப்போ ரொம்ப ஸ்பாயர் பண்ண நினைக்கிறேன் தெரியல. அது இப்போ கலையரசன் அவர் வந்து உயிர் போயிடும், அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு மெட்டஃபாரிக்கலாக நடக்கும் பார்த்தீங்களா, கண்ணை மூணுக்கப்புறம் இருட்டில் ஹீரோயின் வந்து கை பிடிச்சி தீப்பந்தத்தோட கூட்டு வந்து ஊர் மக்களை காட்டுறது. இது எப்படி நான் டிசைன் பண்ணீங்க? இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைலாக ஒரு மாதிரி. ஓகே, அவருடைய எண்ணம் நிறைவேறது போல இருக்குது லாஸ்ட் மினிட்ல. அது சொல்லுவாங்களே, இப்போ அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 செகண்ட் வந்து நிறைய பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி, அது மாதிரி அதுவும் ஒன்றா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது. அப்படியானா? இல்லை, அது வந்து என்னென்னா ஒன்று தண்டகாரன காடுகளில் எவ்வளோ பேர் வந்து அங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே நிறைய பழங்குடி மக்களாக இருக்கட்டும், எல்லா புரட்சிகர இயக்கங்களில் இருக்கிற தோழர்களாக இருக்கட்டும், இதை மாதிரி இயங்குகிற தோழர்களுடைய மரணங்கள் எல்லாமே இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்து நம்ம இறந்துட்டோன்றது நம்ம குடும்பத்துக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. அவங்க அது சேக்குவாரா உட்படவே சொல்கிறேன், சாகும்போது யாரை நினச்சிருப்பாங்க, என்ன பேசணும்னு நினச்சிருப்பாங்க, இல்லை எதை யோசிச்சிருப்பாங்கன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல. அந்த அடிப்படையில் தான் அவன் நம்ம இறந்துட்டோன்றது கடைசியாக நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பாடி பார்ப்பாங்களா, நம்ம உடம்பை தொடுவாங்களா, இல்லை நம்ம காதலி நம்ம பணத்தை வந்து பார்ப்பாளா, இல்லை எந்த யோசனையும் இல்லாமல் தான் அவன் வந்து அந்த யோசிப்பான்ல.
அது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் ஒரு அடிபட்டு கீழே கிடக்குறீங்கன்னா சாதாரணமாக நம்ம அடுத்து செத்துருமா உயிரோட இருப்போமா, நம்ம அப்பா அம்மாவுக்கு நமக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கும். அது மாதிரி தான் அது. அந்த மாதிரியான உணர்வை நம்ம வடிவமாக கற்பனையை அந்த இதை வந்து நம்ம விஷுவல் படுத்திருக்கிறோம். அதுதான். புத்தகம் படிக்கிறது வந்து இந்த வாசகர்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க. நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து என்ன புக்கு படிக்கிறீங்க, எப்படின்னா படிக்கணும் அப்படின்னு கேளுங்க, ஏதாவது ரெஃபர் பண்ண சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்குறாங்கண்ணா. ஒரு பிகினர் ஒரு வாசகர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னன்னா, அதாவது புத்தகம் படிக்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து மூலதனம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மூலதனம் படிச்சுட்டே சாமி கும்பிட்றவனெல்லாம் பார்த்துருப்போம். இல்லை அதை மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமாக எம்எல் மூமெண்ட்டில் இருந்தவங்களே ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களை போய் சரணடைஞ்சவங்களையும் பார்த்துருக்குறோம். இது வந்து என்னென்னா தொடர்ந்து ஒரு முதலாளித்துவ சமூகம் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய கொள்கை மீது வந்து ஒரு அலை போல் வீசிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அது வந்து அந்த அலை வந்து உன்னுடைய பலகீனத்தை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பணத்தை காட்டும், ஒரு பேனரை காட்டும், ஒரு நகையை காட்டும், ஒரு பங்களாவை காட்டும், ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை காட்டும். இதையெல்லாம் நீ வந்து தவிர்க்கணும்னா உனக்குள்ளே இருக்கிற தத்துவம் வந்து ஒரு அரணாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ அது வந்து அந்த அலை வந்து உனக்கு எப்போ டச் பண்ணுதோ அப்போ வந்து உடச்சிட்டு உள்ளே வந்து உன்னை முழுகிக்கும். ஈஸியாக உன்னுடைய சுயநலத்தில் வந்து அது முழுக்கடிச்சிடும். அப்போ அப்படின்போது இந்த தத்துவம்ன்றது வந்து நம்ம வாசிக்கிறதுக்கும் நம்ம செயல்பாட்டு வடிவத்துமாக நம்ம என்னவாக கொண்டு இருக்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வந்து அந்த செயல்பாட்டுக்குள்ளே நம்ம எப்படி கொண்டு வரது என்பது அப்போ அறிவியல் அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ அதை மாதிரியான கொள்கைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் உள்ள உன்னை சுற்றி நடக்கிற இயங்கியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். எதனால் அது நடக்குதுன்னு தெரியும். அப்போ வந்து நீ கிளியர் ஆக முடியும். இப்போது நான் ஒரு ஆணாக இருக்கிறேன்னு வச்சுக்கேன், உடலாக ஒரு ஆணாக இருக்கிறேன். அப்போ அந்த சமூகத்தில் வந்து ஒரு ஆணுக்கான ஒரு திமிரு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு எப்படி நடத்தணும் போகணுன்னு எனக்குள்ளே வந்து காலங்காலமாக எனக்குள்ளே வந்து ஒரு ஐடியாலஜி கடத்தப்படுது. ஓகேப்பா. அப்போ நான் வந்து ஒரு பெண் மதிக்கிறதுக்கு ஒரு என்கிட்ட இருக்கிற ஒரு மதிப்பீடு இருக்குல்ல, அதை நான் ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு ஆணாதிக்கவாதி இல்லை அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் எங்கே பலகீனம் ஆகிறோம் அப்போல்லாம் வந்து நான் ஒரு ஆண் அப்படின்ற ஒரு திமிரு வரும். அப்போ நான் என்ன பண்ணால் எனக்கு அறிவை கொண்டு தான் இந்த சமூகத்தை இந்த உலகம் உருவானதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் தான் வலிமையாக இருந்திருக்கிறாங்க, இது வந்து ஒரு ஈக்குவலாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஆணாதிக்க புத்தி வந்து நம்மளை வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அறிவை கொண்டு நம்மளுடைய செயல்பாட்டு வடிவத்தில் ஒரு பெண்ணை வந்து நம்ம மதிக்கிறதுக்கும் அவங்களுடைய உணர்வுகளை வந்து நம்ம அதை பரவ விடுறதுக்கும் எல்லாத்துக்குமே நாம் வந்து ஒரு அந்த ஆணுன்றதை வந்து தேய்மானம் கொள்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியமானது. இல்லைனா திடீர்னு வந்து நீ வந்து ஒரு நாள் மேடையில் போயிட்டு நான் ஆணாதிக்கவாதி இல்லைன்னு சொல்லிட்டு நீ அடுத்த நாள் போய் கொண்டாடி அதை செய் இதை செய் இல்லை குழந்தைய அதை செய் இதை செய்ன்னு சொல்கிறதுல வந்து ஒரு ஆணாதிக்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சோசியலிஸ்டுடைய வேலை கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் சக வேலை செய்கிற இடங்களில் வீட்டில் குடும்பங்களில் முடிந்த அளவுக்கு நீ வந்து ஒரு ஆண் என்ற ஒரு திமிரை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு ஆண் என்ற அடையாளத்தை மட்டுப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் நீ உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தணும். சாதி இல்லைன்னு சொல்கிறேன்னா சாதி இல்லை அப்படின்னு ஒரு மேடையில் ஒன்று தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டுனா சாதி இல்லைன்னு பண்ண கிடையாது. அப்போ சாதி தோன்றதுக்கான உனக்கு காரணத்தை தோணணும். அப்போ உலகம் உருவான வரலாறு தெரியணும். அப்போ உயிர்களுடைய வாழ்க்கை தெரியணும். அப்புறம் மனுஷன் எப்போ நிர்வாணமாக இருந்தான்னு தெரியணும். அப்போ வந்து எவ்வளோ இனக்குழு பரவிச்சின்னு தெரியணும். அப்போது நம்ம வந்து பியூரே கிடையாது. இதில் ஒவ்வொரு உடல்லையுமே ஒரு 15-20 இனக்குழுடைய ரத்தம் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பியூருன்றது அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒன்று சார்ந்து தான் வாழும். இங்கே வந்து சும்மா இது கட்டுக்கதை. நம்ம உடை போட்டதும் இப்போ சாதியாக ஆண்ட பரம்பரையாக நேசிக்கிறது எல்லாமே இந்த மனித சமூகத்தினுடைய ஆண்டுகளில் இது வந்து ஒரு துளி அளவு தான். நாம் அடுத்தது மாறிடும். அந்த மாற்றத்தை நம்ம உள்வாங்கணும் அப்படின்ற அறிவு வந்து உனக்கு வரலாற்று அடிப்படையில் உனக்கு அறிவியலை துணை கொண்டு நீ யோசித்தா மட்டும்தான் நீ ஒரு சாதி இல்லைன்னு சொல்ல முடியும், மதம் இல்லைன்னு சொல்ல முடியும், நான் ஒரு ஆண் இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த வகையில் நான் சொல்கிற புக்கு படிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து கணபதி மந்திரமாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து அது அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்ச புத்தகத்தை நான் சொல்ல முடியும். எனக்கு பிடிச்ச புத்தகம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, இன்னொரு புக்குனா சாதி அழித்தொழித்தல், அப்புறம் வந்து பெண்ணியன் அடிமையானால், இதை மாதிரி அடிப்படையாக சொல்கிறேன் நான். அப்புறம் நம்ம நிறைய வாசிக்கிறது நம்மளுடைய அது பண்ணுறது அது வேறு. குறைஞ்சபட்சம் ஒரு பிகினராக இருக்கும் போது இவங்க படிக்கலாம். இது படித்தாங்கன்னா முதல்ல புரியாது, நிறைய வாசிப்பு வேணும். அது இருந்தாலும் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வரும்போது சினிமா ஒரு ஸ்டைலில் இருந்திருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் படங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டைல் மாறி போயிட்டு இருக்கலண்ணா. இப்போ சினிமா என்ன எதிர்பார்க்குது, நம்ம கொடுக்கறத வந்து அது ரிசீவ் பண்ணிக்குதா, இல்லை வேறு மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை அப்படி கிடையாது. நாம் வந்து சினிமா என்ன எதிர்பார்க்குது, நாம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படி கிடையாது. இந்த சமூகத்தில் தொடர்ந்து சமூகம் இயங்குது. இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையினுடைய தேவை வந்து அந்த பிரச்சனையை எப்படி ஒழிக்கிறதுன்றது ஒரு தேவை ஒன்று இருக்குது.
அதுக்கு மக்களோட ஒரு உரையாடலை ஒவ்வொரு படைப்பும் உண்டாக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காலத்தின் தேவை கருதி தான் நம்ம அந்த பிரச்சனையை பேசுகிறோம். உடன்கட்டை ஏறதை பற்றி நம்ம படம் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ உங்கள் சாதி தலைவிரித்து ஆடுது, மதம் தலைவிரித்து ஆடுது, இப்போது ஆணாதிக்க ஐடியாலஜி தலைவிரித்து ஆடுது, இப்போது ஏகாதிபத்திய தொல்லை வந்து அதிகரிக்குது. அப்படின்னும்போது உடனடி தேவையும் பேசணும், எதிர்காலத்தில் இந்த சமூகம் எப்படி போகுன்றதையும் பேசணும். அப்போ அதை வந்து வெறும் டாக்குமெண்ட்ரியாகவும் சொல்ல முடியாது. அப்போ அதுக்குள்ளே ஒரு கதை, இந்த சினிமா ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட இது, மக்கள் சினிமா பார்த்து பழகின விதம், இதில் வந்து டோட்டலாக ஒன்று அப்புறப்படுத்தி ஒரு கதையை எடுத்துட முடியாது. அப்போ ஏற்கனவே இருக்கிற ஐடியாலஜிக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை வந்து எப்படி செயல்படுத்துகிறோன்றது ஒன்று இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ முக்கியமாக படங்களோட மிகப்பெரிய வெற்றினா இந்த கேஸ்டிங் தான். இப்போ கேஸ்டிங்கை பார்க்கும்போது வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரே இப்போ ரஞ்சித் சார் அவங்களுடைய பட்டறையிலேருந்து வர மக்களாகவே இருக்காங்களே, நடிகர்களாக இருக்காங்க, வேறு யாரும் பெருசாக தெரியல மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா அது கேஸ்டிங் வந்து இவங்க தான் ப்ராப்பராக பண்ணுது, இல்லை அதான் செகண்ட் ஆப்ஷன்? இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. சில நேரங்களில் நம்ம வந்து அந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கான நேரம், அந்த கால் ஷீட்டு, அந்த நடிகர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாம் கேட்குற நேரத்தில் ஒன்று அவர் வேறு படத்தில் இருப்பார், சில நேரங்களில் அவருக்கு அடிபட்டுருக்கலாம். இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து இவங்க கூட நடிக்கணும் இல்லை. ஆனால் ஒரே ஆளை வச்சு நான் வேலை செய்கிறதுன்னு எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது. நான் ஏற்கனவே பல பேட்டில் சொல்லிட்டேன், நான் தெருக்கூத்து பார்த்து தான் வளர்ந்துருக்கிறேன். தெருக்கூத்தில் 15 பேர் கொண்ட குழு தொடர்ந்து ஒரே ஜமா போடுவாங்க. மொதல் நாள் கட்டணும் பெண் வேஷம் கட்டுவோம், 2ஆம் நாள் ஆண் வேஷம் கட்டுவோம், 15 பேர் மாறி மாறி கட்டுவோம். ஆனால் ஒரே பகலில் அவங்கள வந்து வேற ஒரு வேஷத்தை கட்டி நம்ப வைக்கிறான்ல. அப்போ நான் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறேன், என் நேரம் நம்ப வைக்க முடியாதா என்ன? அதனால் ஒரே ஆக்டரை வச்சு படம் எடுக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. நம்ம தொடர்ந்து படம் எடுக்கலாம். அது வெவ்வேறு கதாபாத்திரங்களை அவங்க உருமாற்றி காட்டுறதுல நமக்கு ஒரு சேலஞ்சு தான். இப்போ உங்களுக்கு மனநிலை எப்படின்னா இருக்குது? படம் வெற்றிகரமாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிட்ருக்கு, ரொம்ப இது தான் இருக்குது. நம்ம அடுத்து ஒரு பொறுப்பு இன்னும் கூடுது. அடுத்தடுத்து நல்ல படங்களாகவும் இருக்கணும். இப்போ நம்ம நம்பி வர ப்ரொடக்ஷனுக்கு லாபத்தை கூட்டுற படமாகவும் மாற்றணும். சிறப்புண்ணா. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. மகிழ்ச்சி தரேன். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore.